Hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-application shopping app is one of the online shopping app. Now this app is available at Google Play Store and App Store on your mobile. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு சர்நேம்ல பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டாக ஃபில் பண்ணணும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கிளியராக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் மட்டும் தான் இருக்குது. அதாவது நான் உதாரணத்துக்கு இப்போ கார்த்திக் சரண் ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களோட அதாவது உங்களோட ஆதார் கார்டில் நேம் மட்டும் தான் இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு அப்ளிகேஷனில் சர்நேம் சொல்லியிருக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமை அப்படியே எழுதணும். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நேம்லயும் மிடில் நேம்லயும் எதுவுமே எழுத வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் உங்க பேரை மட்டும் எழுதுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திக் விட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு சரண் இருக்கு. நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா கார்த்திக்னு எழுதிட்டு ஒரு பாக்ஸ்ல வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் சரண் எழுதணும். நீங்க ஒரு வேளை பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுல கார்த்திக் ஸ்பேஸ் விட்டு சரண் இருக்கு, நீங்க உங்களோட பேன் கார்டு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணும் போது கார்த்திக் எழுதிட்டு ஸ்பேஸ் விடாம சரண் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்பேஸே விடாம வெறும் கார்த்திக் சரண் ஃபுல்லா எழுதிட்டீங்களா, எழுதி உங்களோட பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு பேன் கார்டோ ஆதார் கார்டு லிங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேனோ ஆதாரும் லிங்க் ஆகாது. அதனால உங்களோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதணும். ஸ்பேஸ் விட்டு இருந்தால் ஸ்பேஸ் விட்டு எழுதணும். என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அதே ஸ்பெல்லிங் வந்து நீங்கள் எழுதணும். பிரிண்ட் ஆன் பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து என்னன்னா கேபிட்டல் லெட்டரில் ஸ்பேஸ் விட்டு எழுதணும். ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் விட்டு எழுதணும். ரெண்டாவது உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டில் ஃபர்ஸ்ட் அவங்க பேர் இருக்கும், அதுக்கு பிறகு அவங்களோட அப்பா பேரு. இல்ல பாத்தீங்கன்னா கண்ணையன்றது பாத்தீங்கன்னா அவரோட பேரு, சேகர்ன்றது அவங்களோட அப்பா பேரு. இப்ப நேம வந்து அவங்களோட நேம பாத்தீங்கன்னா சர்நேம்ல வந்து கண்ணையன் சொல்லி எழுதினோம். சேகர்ன்றது பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பா நேம், அவங்களோட அப்பா நேம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம்ல எழுதணும். எப்பவுமே பாத்தீங்கன்னா சர்நேம்ல நம்ம நேம் எழுதணும், ஃபர்ஸ்ட் நேம்ல நம்மளோட அப்பா பேரை எழுதணும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ வந்து இவங்களுக்கு பிரிண்ட் ஆன் பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு மெத்தடில் பார்த்தீங்கன்னா இவங்களோட கார்டு வாங்கிக்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா கண்ணையன் சேகர்னு சொல்லிட்டு ஃபுல் நேமோட பேன் கார்டு வாங்கிக்கலாம். ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கூட வாங்கிக்கலாம். இல்லைன்னா எஸ் கண்ணையன் இல்லைன்னா கண்ணையன் எஸ்ன்னு சொல்லிட்டு எப்படி வேணா போட்டு அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஃபுல் நேம் வந்து அதாவது அவங்க பேரு பின்னாடி வந்து அவங்க அப்பா பேர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இனிஷியல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் போட்டுக்கலாம் பேக்லயும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இல்லைன்னா கண்ணையன் சேகர் சொல்லிட்டு ஃபுல்லாவே வந்து எழுதி கூட பேன் கார்டை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா பேர் இருக்கும், பின்னாடி வந்து அப்பாவோட இனிஷியல் இருக்கும். இவங்க வந்து எப்படி சர்நேமும் ஃபர்ஸ்ட் நேமும் ஃபில் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்நேம் அவரோட பேர் என்னன்னா சரவணன். டி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பேரு துரை. ஃபர்ஸ்ட் நேம்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து டி அதாவது டிக்கு வந்து என்ன பேர் வரும், துரை வருமா, அந்த துரையை வந்து ஃபர்ஸ்ட் நேம்ல எழுதிடணும். சர்நேம்ல அவரோட பேரு, ஃபர்ஸ்ட் நேம்ல அவங்களோட அப்பாவோட பேரு. இனிஷியல் இருந்துச்சுன்னா அந்த இனிஷியலுக்கு வந்து அவங்க யார் பேர் கொடுத்துருக்காங்களோ அந்த பேரை வந்து அங்க எழுதணும். பிரிண்ட் ஆன் பேன் கார்டில் பாத்தீங்கன்னா அவரு சரவணன் டி தான் சொல்லிட்டு எழுதணும். அவரோட ஆதார் கார்டில் பாத்தீங்கன்னா சரவணன் டி தான் இருக்கு, அதாவது அவரோட இனிஷியல் பாத்தீங்கன்னா பேக் சைட் தான் இருக்குன்னா நீங்க பேன் கார்டு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கண்டிப்பா பேக்ல தான் கொடுக்கணும். ஒருவேளை நீங்க ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்துட்டு பேன் கார்டை வாங்கிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு பேன் கார்டோ ஆதார் கார்டு லிங்க் பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட பேன் கார்டோ ஆதார் கார்டோ லிங்க் ஆகாது. உங்களோட ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்க கொடுக்கணும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க அப்பா பேரு ஃபுல்லா வந்து இருந்துச்சுன்னா இப்ப வந்து சரவணன் துரைன்னு சொல்லிட்டு ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்க வந்து டிஏ வந்து அதாவது இனிஷியல் வந்து ஃப்ரண்ட்ல கூட கொடுத்துக்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு பேன் கார்டோ ஆதார் கார்டு லிங்க் ஆகும். ஆனா வந்து ஏன்னா இனிஷியல் மட்டும் இருக்கு பேக் சைட்ல இருக்குன்னா நீங்க வந்து ஏன்னா இனிஷியல் பேக் சைட்ல தான் கொடுக்கணும், ஃப்ரண்ட்ல கொடுக்க கூடாது. கொடுத்தீங்கன்னா பேனோ ஆதாரோ லிங்க் ஆகாது. அடுத்த பாத்தீங்கன்னா நிறைய பேர் லேடிஸ் பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவங்களோட பேருக்கு முன்னாடி அவங்க ஹஸ்பண்ட் நேம் வந்து சேர்த்துப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஜெசிமா பானு அப்துல் ஹாக்கிம். ஜெசிமா பானு பாத்தீங்கன்னா அவங்களோட நேமு, அப்துல் ஹாக்கிம்ன்றது பாத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் நேம். இப்ப சர்நேம்ல ஜெசிமா பானுன்னு சொல்லிட்டு அவங்களோட நேமை எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் நேம்ல பாத்தீங்கன்னா அப்துல் ஹாக்கிம் சொல்லிட்டு எழுதிருங்க. உங்களுக்கு பிரிண்ட் ஆன் பேன் கார்டுல பாத்தீங்கன்னா ஜெசிமா பானு அப்துல் ஹாக்கிம்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா ஜெசிமா பானு ஏன்னு சொல்லிட்டு இனிஷியல் போட்டு வாங்கிக்கலாம். இவங்க எப்படி வேணா வந்து இந்த ரெண்டு மெத்தட்ல எப்படி வேணா பிரிண்ட் ஆன் பேன் கார்டில் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த ரெண்டு மெத்தட்ல வந்து அவங்க அப்ளை பண்ணி வாங்கினாலும் அவங்களோட பேனோ ஆதார் கார்டோ லிங்க் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டோட இனிஷியல் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கொடுத்துருப்பாங்க பி சரண்யா. இப்ப வந்து பின்றது அவங்க ஹஸ்பண்ட் பேரு வேலு, சரண்யான்றது அவங்க பேரு. சர்நேம்ல சரண்யான்றது அவங்க பேரும், ஃபர்ஸ்ட் நேம்ல அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. பியோட ஃபுல் ஃபார்ம் என்ன வேலு, அந்த அவங்களோட ஹஸ்பண்ட் நேமை வந்து நம்ம எழுதணும். பிரிண்ட் ஆன் பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா வி சரண்யா தான் கொடுக்கணும்.
சரண்யாவின்னு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா பேனும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேமு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களோட காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ தெலுங்கு மலையாளிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சர்நேம் இருக்கும். அவங்களோட காஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்நேம் இருக்கும். அப்பா அம்மாவோட பேரை வந்து இனிஷியல் கொடுக்க மாட்டாங்க. அந்த சர்நேமை தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ வினோத்குமார் மெக்கான் இருக்குன்னா சர்நேம்ல பார்த்தீங்கன்னா அவரோட பேரும் ஃபர்ஸ்ட் நேம்ல பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா எந்த அதாவது ஏதாச்சும் கம்யூனிட்டி நேம் கொடுத்துருக்காங்களா அந்த கம்யூனிட்டி நேமை கொடுத்துட்டு பிரிண்ட் அண்ட் பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக எழுதணும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அப்பா பேர் அம்மா பேர் ரெண்டு ஒரு பேரோட கொடுக்குறாங்க. இந்த ஃபார்மை வந்து எப்படி ஃபில் பண்ணா சர்நேம்ல அந்த குழந்தையோட பேர் இப்போ புவனேஸ்வரி எம்எஸ்ன்னு இருக்குன்னா புவனேஸ்வரி அவங்க பொண்ணு பேரு, எம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா பேரு, எஸ் பார்த்தீங்கன்னா அம்மாவோட பேரு. இப்போ சர்நேம்ல புவனேஸ்வரின்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் நேம்ல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பேர் எம் முருகன், மிடில் நேம்ல பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேரு சங்கீதான்னு எழுதணும். பிரிண்ட் அண்ட் பேன் கார்டில் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி எம்எஸ்ன்னு எழுதணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒரு 7 மெத்தட் சொல்லியிருக்கேன் நேமு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வரப்போகுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன் கார்டில் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுடைய சர்நேம் ஃபர்ஸ்ட் நேமு மிடில் நேம் வந்து நீங்கள் கரெக்டாக உங்களோட பேன் கார்டில் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பேன் கார்டு வந்து நம்மளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து நம்ம சர்நேமும் ஃபர்ஸ்ட் நேமும் வந்து கரெக்டாக கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேன் கார்டும் ஆதார் கார்டு லிங்க் ஆகும். நீங்கள் வந்து சர்நேமும் ஃபர்ஸ்ட் நேமும் பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்தா கூட பேன் கார்டு வந்துடும் உங்களுக்கு. ஆனால் பேன் கார்டும் ஆதார் கார்டு லிங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு லிங்க் ஆகாது. அதனால இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களோட ஃபார்மை வந்து ஃபில் பண்ணுங்க.